இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. உங்களை நேர்காணல் மூலிமா தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே உங்களை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வீட்டில் இருந்தே விண்ணப்பிச்சிக்கலாம். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுக்க தேவையில்ல. நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் அனுப்ப தேவையில்ல. வேறு ஒரு வழி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கூட செலவு பண்ணாமல் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே விண்ணப்பிச்சு எப்படி வாங்கன்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஜாப் கிடைச்சுன்னா உங்களுக்கு மாத சம்பளம் 50,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா, மீண்டும் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வராது. அதனால் இந்த வாய்ப்பு வந்திருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ஜாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைட்டில் பார்க் லிமிடெட். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வேகன்சி கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் 11/6/2025 வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த டைட்டில் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ரொபோஷனல் பார்ட் தான் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்காக உங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சராக வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய சாட்டிஸ்ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா 3 இயர்ஸுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் பார்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் 11/6/2025 25/6/2025 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்கா, உங்களுடைய ரெஸ்யூமே எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பார்க்கோடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ட் மதுரை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் 50,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிடிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் மாறுபடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம், நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, அங்கே ஒரு சம்பளம் வாங்கினீங்க, அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு, இது 2 பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ப்ளஸ் இது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டில் நீங்கள் பிஏ இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா HVAC, FKS, FBS, BAS, IBMS இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருங்க. லாங்குவேஜ் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் 2மே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அந்த இன்டர்வியூ பேசிஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குன்னா சென்னை டைட்டில் பார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்கும், அந்த டைமு, டேட்டு, ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலிமா அனுப்புறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரூஃபுக்காக கொடுக்கணும். அடுத்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணுறதை நீங்கள் மெயில் ஐடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக சென்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றா 10th 12th அதேமாதிரி கிராஜுவேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க.
வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, எனி அதர் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சென்ட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் பண்ணி 3 வருஷத்துக்கு எடுக்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கா. இந்த பேசி ஃபிக்ஸ்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களை எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. இந்த ஜாப்க்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியனாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸலண்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேசணும். அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.